ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைட்டு. நம்ம விக்ரமை வந்துட்டு போட்டு கிளிக்கிறாரு எஃப்ஜே. சூப்பராக தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி தலை டாஸ்க்கு செம மாதம் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக விஜய் பார்வதி பாவம் அந்த தோலில் ஏறும்போது தம்முன்னு கீழே வந்து விழுந்து அடுத்த நிமிஷமே 3 பலூன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பலூன் காற்று அது பாடு பிடிங்கிட்டு போச்சா. ஆதிரிக்கு ஒரு பலூன் போச்சு. ஆனால் ஆதிரிக்கு வந்து எப்படின்னா, ஆதிரி வந்துட்டு எஃப்ஜே மேலே இருக்காங்க. எஃப்ஜேவோட காலை அப்படி இழுத்துட்டார். என்ன ஆகுது ஒரு நிமிஷம், இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி படபடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்துட்டு கேட்குறாரு, அவர் சொல்கிறார், அப்பயே அதனால திட்டுறாரு. இந்த மாதிரி பண்ணுறியா, அசிங்கமாலே அது எதுவும் திட்டுவே போடா அப்படின்னு இருப்பார். வெளியே வந்து கிளிக்கிறார். கமருதன் வந்து வின் பண்ணிட்டார். அது ஒரு பக்கம் சமமான சம்பவம் வச்சு செய்கிறார். டாஸ்கில் வந்து இது பண்ண தப்பு அது பண்ண தப்புன்னு சொல்கிறிய. இப்போ இதுக்கு பேர் என்னது? இப்போ இந்த மாதிரி இழுக்கிறியாப்பா, மற்றவங்க செத்து பண்ண பரவாயில்லையா உனக்கு? ஏன் நடிக்கிற, ஏன் நடித்து ஏமாத்துற அப்படி போட்டு கிளிக்கிறாரு. டேய் நான் பண்ணேன், யாராவது வந்து பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன்னு சொல்கிறாரு. யாராவது பிடிச்சிருவாங்களா? அங்கே டாஸ்க்கை பண்ணுவாங்களா, இவர் இழுக்கும்போது பிடிக்கிறதுக்கு வந்து பண்ணுவாங்களா? என்ன மாதிரி ஒரு திங்கிங் பார்த்தீங்களா? இவர் வச்சுப்பா செம்மையாக கலாச்சார் எஃப்ஜே. இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேசுகிறேன் இந்த மாதிரி ஆளுங்க யாராவது கேள்வி கேட்டதான். அவர் கேள்வி கேட்க இவர் முதல் நல்லா நிமிர்ந்து பேசினாலு அப்படியே கம்முன்னு போய் உட்காண்டார். யோசிக்கிறார், ஆஹா மாட்டிக்கிட்டோம் போல இருக்க பெரிய விஷயத்தில் அப்படின்னு. என்னைய வந்து கத்துறான்னு சொன்னல. இப்போ இதுக்கு பேர் என்னது? நீ ஏன் வந்து ஏமாத்துற, முதல்ல ஏமாத்தாத. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்லி போட்டு உடச்சிட்டார். இப்போ சப்போஸ் இந்த டாஸ்க் வீக்லி டாஸ்க்கில் நாங்கள் வின் பண்ணியிருந்தால் கூட சுபிக்ஷாவோட பேரண்ட்ஸ் தான் நாங்கள் கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க பேரண்ட்ஸை கூட கொண்டு வர மாட்டேன் சொல்கிறார். புரியுதா? இப்போது அவர் சரியான கேமு, இதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி இப்படி சொன்னோடனே ஒரு ஆஹா பையன் பாயிண்ட்டை புஷ்டான். இனி நம்ம வந்து காலில் விழுந்தால் தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு டப்புன்னு என்ன பண்ணுறாரு, எனக்கு புரியுதா அதிரே, நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வேஷம். எல்லாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்குறேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு, இப்போ என்ன நான் காலில் விழுறேன். இப்போ வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து மக்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ எஃப்ஜே கேட்ட கேள்வியோடு அதிகமாக கேட்பாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாக என்னை கலாய்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க. வீக்கெண்ட் எபிசோடில் என்னை சார் வச்சு செய்வார். எப்பா இருப்பா என்ன நடக்கிறதெல்லாம் நீங்களே முன்கூட்டியே சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரியா? அவரோட பிளேயிங் பாருங்கள், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொண்டு போகிறார் பாருங்கள். முதல் வந்துட்டு இது தப்புன்னு அவர் தெரிஞ்சிருந்தால் அங்கேயே சாரி கட்டணும். அங்கே வந்து சாரி கேட்காம அங்கே வாடா அப்படின்ட்டு இங்கே வந்து அவர் பாயிண்ட்டாக கிழிக்கவே மக்கள் என்னை பார்த்துருப்பாங்க. மக்கள் கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டாங்க, சத்தியமே என்னை சும்மா விட மாட்டாங்களாம். போதும், ஆஸ்கார் அவார்டையும் உங்களுக்கு கொடுக்கலாம் போல இருக்கு. இன்னும் ஒரு நடிப்புப்பா. ஆனால் விக்ரம் உண்மையிலேயே, அதாவது எல்லாரும் பார்வதியா ட்ரூ கேமர், பார்வதி ட்ரூ கேமர் சொல்கிறாங்க. பார்வதி ட்ரூ கேமர் கிடையாது, கொஞ்சம் ட்ரூ கேமர், கொஞ்சம் வந்து உண்மையிலே டுபாக்கூர் தான் அந்த பொண்ணு. ஆனால் உண்மையிலேயே ட்ரூ கேமர் யார் தெரியுங்களா? அந்த விக்ரம் தான். எவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறாரு பாருங்க, எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி இதில் வேறு அங்கே எமோஷனலாக வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், எல்லாருமே மேலே தூக்கி வச்சுருக்கீங்க, நான் வந்து கனியை தூக்கவே இல்லை பார்த்துக்குங்க, அப்போ என்கிட்ட வராதிங்க, அந்த பிளாக்மெயில். அதே மாதிரி இவர் தலை டாஸ்க் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுபி இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்குது, சுபி அப்படி சொன்னோடனே சுபிக்ஷா விட்டாங்க. அந்த இந்த டாஸ்க்கு பலூன் மாதிரி அந்த இதில் உட்காந்துருப்பாங்க அந்த டாஸ்க்கு. ஸோ பயங்கரமான ஆள். அந்த சுச்சுவேஷனை எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது, அந்த சுச்சுவேஷனே எப்படி. இப்போ நேற்று வந்து 2.5 மணி நேரம் ஆடிருப்பாங்க, அதை வந்து விஜய் போகிறது கலாய்க்கிறாங்க. நீங்கள் 2.5 மணி நேரம் ஆனாலும் ஷோ ஃபுல்லாக நாங்கள் தானே, அந்த சுச்சுவேஷனை அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. ஆனால் இன்றைக்கி அவர் மாற்ற நினச்சாரு, எஃப்ஜே வச்சு செஞ்சுட்டாப்புல. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் காலில் விழுறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.